17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:22. இந்த காலையில நான் வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து இவர்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய தேவபக்தி என்ற தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். இவர்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய தேவபக்தி? புறஜாதிகள் உள்ள அத்தேனை பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருந்து அந்த பட்டண விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறதை பார்த்து தன் ஆவியில வைராக்கியம் கொண்டு அவர் அங்கே பலிபீடத்துக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே போய் பலிபீட சம்பந்தப்பட்ட காரியங்களெல்லாம் கவனித்து ஒரு காரியத்தை அவர் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறார், அவர்களை பாராட்டுகிறார். அது என்னவென்றால், அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அவங்க புறஜாதி மக்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்கள போய் புகழலாமா அப்படின்னு அவர் நினைக்காம, இவ்வளவு தேவதா பக்தி உடையவர்களா இருக்கிறீங்களே, ஒரு அறியப்படாத ஒரு தேவனுக்குன்னு பலிபீடத்தை கட்டி வச்சுட்டு கும்பிடுறீங்களே, வணங்குறீங்களே, நீங்கள் யாரை அறியாமல் ஆராதிக்கிறீர்களோ அவரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அந்த மக்களை பற்றி என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். 18ஆம் வசனத்துல அவர்கள் ஞானிகள் என்று சொல்லி இருக்கிறது, ஞானிகள். அப்புறம் அந்த ஜனங்களை பற்றி வாசிக்கிறோம் 21ஆம் வசனத்துல, நவமான காரியங்களை கேட்கிறதிலும் சொல்லுகிறதில்லையுமே ஒழிய பொழுதுபோக்குறது இல்லை. ஞானிகள் அதாவது அறிவில்லாதவர்கள் அல்ல. இன்னொன்று, மோசமான தங்களுடைய நேரத்தை மோசமான காரியத்துக்கு அவங்க செலவு பண்ணது மாதிரி தெரியல. நவமான காரியத்தை யாராவது சொல்றாங்களா, நேரம் எடுத்து உட்கார்ந்து கேட்பாங்க. அப்புறம் அதை பற்றி சம்பாஷணை பண்ணுவாங்க. நல்ல மனிதர்கள். பவுல் எங்க சொல்றார், நீங்கள் உங்களுடைய மிகுந்த தேவதா பக்தியை காண்கிறேன் என்று சொல்லி பிரசங்கித்து என்ன நடந்தது? 34ஆம் வசனம் படிங்க, அதே அதிகாரத்துல. கிறிஸ்தவ விசுவாசிகளானார்கள். ஒரு ஜட்ஜு விசுவாசியா மாறிட்டாரு, கிறிஸ்தவ விசுவாசியா. அப்புறம் பார்த்தீர்களா? அப்ப இவருடைய மிகுந்த தேவதா பக்தி அவர்ல சிலரை கிறிஸ்தவ விசுவாசிகளாய் மாற்றிட்டு, பவுல் அப்புறம் போயிட்டாரு. இந்த நீதிபதி இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணார். அப்புறம் இந்த தாமரை என்ன செய்தாங்க, அவங்களும் இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேற சிலர் இருந்தாங்க பாத்தீங்களா, இவர் தான் தெய்வம் என்று அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், அவர்கள் இந்த மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர் என்று பவுல் சொன்னார் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். ஆகவே இன்றைக்கு காலையில உங்களோடு சேர்ந்து இவர்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய தேவ பக்தி என்ற தலைப்பில் உங்களோட பேசும். பக்தி என்ற வார்த்தை நாம் கேட்காத வார்த்தை அல்ல. ஒருவேளை மற்ற தேசத்து ஜனங்களா இருந்தால் இந்த பக்தி என்ற வார்த்தை தெரியாம இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற நாடுகளில் எல்லாம் பக்தியில சிறந்த நாடு என்று சொல்றது நம்முடைய பாரத கண்டம் தான். இந்த பக்தி என்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், சின்னவங்க இருந்து பெரியவங்க வரையில. பக்தியில பல வகை உண்டு. அது என்ன, தேச பக்தின்னு சொல்றாங்க, அவங்க அதோட நின்றுக்குருவாங்க. பதி பக்தின்னு சொல்லுவாங்க, புருஷனை கடவுளுக்கு அந்த நிலைமையில நினைக்கிற நிலைமை நின்றுக்குருவாங்க. சிலருக்கு குரு பக்தி, அந்த குருவனுடைய தனிப்பட்ட விஷயம் எப்படின்னு சொல்லி அவங்க கவனிக்க கூட மாட்டாங்க. அவர் குருவன் தான் நல்ல மனுஷனா தான் இருப்பாரு, அவரை போய் தப்புன்னு கணக்குப்படக்கூடாது, யோசிக்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குரு பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வகையில பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதை விட மோசமான ஒன்று நம்முடைய இந்தியா நாட்டில் போல எந்த நாட்டிலையும் கிடையாது. அது என்னவென்றால் மூட பக்தி. அதுல ஒரு உண்மையும் இருக்காது, ஆனா அதை அந்த அளவுக்கு அப்படியே நம்புவாங்க. இதுக்கு பேரு மூட பக்தி. ஆனால் பவுல் இந்த அத்தேனே பட்டணத்துல புறஜாதிகள் நிறைந்த அந்த பட்டணத்துல, அது மார்சும் மேடை. அந்த காலத்துல மார்சும் மேடையில ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனை ஏற்றி பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. நீங்க பேசப்படாது, அதெல்லாம் வேற ஆளுங்க வந்தா பேசணும், பிரதமர் முதலமைச்சர் அவங்க இவங்க அப்படி நினைத்த அந்த இடத்திலேயே அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரண உயிர்த்தெழுதலை சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கியான அனுப்பி
அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை இதுவரைக்கும் நாங்க கேட்டதுல எல்லாரும் செத்ததோட கலரோட முடிஞ்சு போச்சுன்னு தானே நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நீ ஒரு புது காரியத்தை சொல்றிய. அப்ப வா மாசம் கிடைக்கும், நாங்களே செலவு பண்ணி மைக் செட் எல்லாம் ஒழுங்குபடுத்தி உடனே பிரசங்கம் பண்ண விடுறான். பிரசங்கம் பண்ணு, எத்தனையோ காரியங்களை பிரசங்கம் பண்ண மனுஷனை கெடுக்கக்கூடிய பிரசங்கங்கள், இது நல்ல பிரசங்கமாச்சே சொல்லு என்று சொல்லி அவங்க கேட்டு சிலர் விசுவாசிகளானால் வாசிக்கிறோம். பக்தியில பல வகை உண்டு. ஆனால் இவர்களுக்கு இருக்கிற பக்தி என்று சொல்லுகிறது, மிகுந்த தேவபதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். இவளுக்கு என்ன இவ்வளவு பெரிய தேவ பக்தி? அருமையானவர்களே, கடவுள் மனிதனை படைத்திருந்தால், நான் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நம்பினார், பக்தி இல்லாமல் ஜீவிக்கிறது என்பது எனக்கு அதை யோசிக்க முடியலங்க. பக்தியோடு தான் நான் வாழ முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பக்தி உள்ளவர்களை பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்ன? வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொல்லுகிறார், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார் தேவன். நான் வானத்தை நிரப்புறவர் என்று தேவன் சொல்லுகிறார், நான் பூமியை நிரப்புறவர் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் உண்டாக்கின மனிதனிடத்துல ஆண்களோ பெண்களோ அவரிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர்களுக்கு பக்தி வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும் தேவ பக்திய மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி இருக்கிறது. மிகுந்த சாதாரண ஆதாயம் அல்ல, மிகுந்த ஆதாயம். நாம் இந்த உலகத்துல பிறந்துட்டோம், வாழுகிறோம், ஒரு நாள் மரிக்க போறோம். மரணத்துக்கு பின்னால நித்தியமான மோட்சத்துக்கு அல்லது நித்தியமான நரகத்துக்கு போக வேண்டியவர்களா இருக்கிறோம். இதற்கு 3வது ஒரு இடம் கிடையாது. நம்ம உண்டாக்கின கடவுள் இப்படித்தான் நம்ம படைத்து வைத்திருக்கிறார். படைத்தான் படைப்பே எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. மனுஷன் பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவபக்தி தான் இந்த உலகத்திலே உள்ள எதெல்லாம் மேல, தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு பாருங்கள், தேவபக்தி இல்லாத ஆட்களால தாங்க உலகம் இவ்வளவு சங்கடப்படுது. ரோட்ல எல்லாம் குண்டை வீசுறாங்க, அப்புறம் ஆளுகளை கடத்திட்டு போயிடுறாங்க, யுத்தத்துல 1000 ஆளுகளை கொன்று குவிக்கிறாங்க. இன்னும் ஒண்ணு நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு மனுஷனை கொள்றேன், அல்லது காட்டுக்குள்ள போயிட்டு மனுஷனை கொள்றேன். இது இன்றைக்கு சர்வசாதாரணம் நடக்கிற காரியம். ஆனால் உண்மையாக ஒரு பக்தி உள்ள மனுஷன் அப்படி செய்வா நீங்க சொல்ல முடியுமா? தெய்வ பக்தி, மூட பக்தி உள்ளவன் ஒருத்தன் செய்தா செய்யலாம், தேசபக்தி உள்ளவன் செய்தா செய்யலாம், பதிபக்தி உள்ளவன் செய்தா அப்படி தீமை செய்யலாம். ஆனால் உண்மையான ஒரு கடவுள் பக்தி உள்ளவன் அப்படி செய்வான்னு சொல்லி நீங்க சரித்திரத்தில் நிரூபிக்கவே முடியாது. அப்ப தேவபக்தி என்பது மிகுந்த ஆதாயம், அவசியமான ஒன்று என்பது உண்மையல்லவா? ஒரு வசனம் கூட படிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். இந்த தேவ பக்திக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குதோ, உங்களுக்கு நல்ல சரீரம் கடவுள் கொடுத்திருக்கிறார், நல்ல உயிர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஒருவேளை சிலருக்கு உத்தியோகம் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு குடும்பம் கொடுத்திருக்கிறார், தொழில் கொடுத்திருக்கிறார், ஊழியம் கொடுத்திருக்கிறார். இது போதும். இது இல்லாத எத்தனை பேர் உலகத்துல ஜீவிக்கிறாங்க? இந்த உங்களுக்கு என்ன உண்டோ அதை வைத்துக்கொண்டு அதுலயே நீங்க தேவ பக்தியா இருக்க முடியும். அப்படித்தான் பைபிள் கடவுளுடைய வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய திருவார்த்தை ஒரு எழுத்து உறுப்பு கூட ஒளிந்து போகாது. அதுதான் சொல்லப்படுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். 8ஆம் வசனம், உண்ணவும் உடுக்கும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோ தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கும் இல்லையா? சொல்லுங்க. உண்ணவும் உடுக்கும் உலகத்துல தெய்வம் நமக்கு கொடுக்கலையா? இன்றைக்கு ருகாண்டால பாருங்க, கம்யூனிஸ்ட தேசத்துல கூட பாருங்க, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம மனுஷன் தவிக்கிறான். இஸ்ரேல் தேசத்துல அரபிகள் இஸ்ரவேலரோட முழு மூச்சை எதிர்க்கிறவங்க. 1,20,000 பேர் அங்க வேலை செய்யறாங்களா. வேலை செய்யற இடத்துல போய் குண்டை போட்டு அங்க நஷ்டத்தை உண்டாக்குறதுனால இப்ப அந்த 1,20,000 பேருக்கு இஸ்ரவேலர் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா. இதனால அந்த ஜனங்கள் இனி தருத்தலத்துல கடந்து வாட போறாங்கன்னு சொல்லி கடிதம் வருது. ஆனால் நமக்கு பாருங்கள், உணவு உடுக்கம் இருக்குதே, அது போதும் என்று இருக்க கடவும் தேவபக்திய மிகுந்த ஆதாயம். எவ்வளவு நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த வயிற்றுக்கு தானே சாப்பிட முடியும். அப்போ நமக்கு இருக்கிற கொஞ்சமோ அதிகமோ அப்படித்தான் சொல்ல வேணும். அது நாம் பக்தியா இருக்கிறதுக்கு ஒருபோதும் தடையா இருக்கவில்லை. இந்த அத்தனை பட்டணத்தில் இருக்கிற மக்கள், எங்களுக்கு ஞானம் இருக்குது, நாங்க நவமான காரியங்களை கேட்கிறோம், பேசுறோம், எங்களுக்கு மற்றவங்களை போல சாதாரண கல்லாதவர்கள் அல்ல. நாங்க எங்களுக்கு இந்த தேவபக்திக்கு நேரமா இருக்குது, இதுக்கு நேரம் செலவழிக்க நேரம் கிடையாதுங்க. நீங்க பிரசங்கம் பண்ண அங்க போய் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணுங்க, நாங்க இதையா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லாம
இந்த அத்தேனே பட்டணத்தில் இருந்த அது தேவதா பக்தி உள்ளவங்க ஒரு பலிபீடத்தை இங்க எட்டு வைத்து அறியப்படாத தேவனை நம்ம இங்க ஆராதிச்சு ஆவோன்னு சொல்லி அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கும் போது இந்த கிறிஸ்தவ ஊழியன் ஐயோ நான் அப்படி இடத்துக்கு போய் பழகலையே அவங்களே காரியங்களெல்லாம் போய் நான் அறியக்கூடாதுன்னு சொல்லி தூரத்தில் நிக்காம அவங்களும் கடவுள் சாயல படைக்கப்பட்டவங்க தானே. தேவன் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், அவர் தூரத்துக்கு அவர் தானே தேவன். அவர் யூதருக்கு மாத்திரமா, புறஜாதிகளுக்கு அவர் தேவன் அல்லவா? ஆகவே அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது எவ்வளவு அவசரம். இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் தானே வெளிச்சம் கொடுக்குது, அதை எல்லா மனுஷனும் அனுபவிக்கிறான, நன்றி கட்டவனுக்கு துரோகியும் என்று வேதம் சொல்லுது. அப்படி இருக்கு இந்த மனுஷனுக்கு இந்த செய்தியை சொல்லணுமே. நான் ஒரு காலத்துல கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரியா இருந்தேன், கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய விசேஷத்தை உலகத்திலிருந்து அழிக்க விரும்பினேன். ஆனால் இன்றைக்கு அருமரட்சகர் இயேசு ஒருவர் தான் தேவன், மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்று நான் அறிந்த பிற்பாடு 10 கோடி ரூபாயை அருமரட்சகர் இயேசுடைய ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு ஒரு ஏழை ஊழியனாய் போன பல வருடங்களாக ஆயிரமான பேருடைய மனமாற்றத்திற்கு காரணமா இருக்கிற போது எத்தனை குடிகாரர்களுடைய மனமாற்றம், எத்தனை கொலைபாதகருடைய மனமாற்றம், எத்தனை தீவிரவாதிகள் மனமாறி இருக்கிறாங்க, உடைந்து போக வேண்டிய குடும்பங்கள் ஒன்றாயிருக்கிறது, எத்தனை மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை பட்டணத்துல மக்களும் அருமரட்சகர் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் தானே, இவர்கள் அவர்கள் கண்ணீர்கள் அல்லவே என்று சொல்லி அங்க போய் பிரசங்கம் பண்ணும் போது அவர்களை ஏழைகள் என்று சொல்ல முடியாது, அல்லது படிப்பறிவு இல்லாத பாமர ஜனங்கள், கிராமத்து ஜனங்கள் என்று சொல்ல முடியாது. உயர்ந்த ஜனங்கள், மேல்மட்டத்தில் உள்ளவர்கள், கீழ்மட்டத்தில் உள்ளவர்களோ மேல்மட்டத்தில் உள்ளவர்களோ, கல்லாதவர்களோ கற்றவர்களோ, அறிவாளிகளோ அறிவற்றவர்களோ இந்த தேவதா பக்தி உள்ளவர்களா ஜீவிக்க முடியும். இவளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தேவ பக்தி இருக்கணுங்க? மனுஷராய் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய தேவ பக்தி இருந்தாங்கன்னா அதுக்கு தான் ஆண்டவங்களை உலகத்துல படைச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவர் இயேசு விசுவாசிக்க ஒரு நல்ல தருணம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இனி உங்களுக்கு வேதாகமத்துல 3 குறிப்புகள் கொண்டு வர போகிறேன். நம்மை போன்ற இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள், குடும்பங்களா இருந்தவர்கள், அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தேவ பக்தி இருந்தது? அந்த இவ்வளவு பெரிய தேவ பக்தி இருந்ததுனால ஏதாவது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சா அல்லது அவர்களுக்கு லாபம் ஏற்பட்டதா? அதை உங்களுடைய கவனத்துக்கு இந்த காலையில கொண்டு வரேன். அதுல முதல் வேத பகுதி படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:27-28. பாருங்கள், இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு பெரிய மந்திரி, எத்தியோப்பியன் என்று அங்கே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எத்தியோப்பிய மந்திரி இருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது அங்கே அத்தேனே பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்த்து பவுல் சொன்னார், நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று உங்களை பற்றி காண்கிறேன்னு சொல்றார். இங்க பாருங்கள், இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போது இங்கே ஒரு மந்திரி, அவன் எத்தியோப்பியன் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுக்கு என்ன இவ்வளவு பெரிய பக்தி என்று நாம் சொல்ல வேண்டியது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமா என்று எழுதியிருக்கு. இந்த எத்தியோப்பியன் சொல்றவங்க நல்ல கருத்த உருவம், ஆனால் இவன் நல்ல படித்தவன், இன்னொன்று மந்திரியாக ஆக்கப்பட்டவன். இந்த மந்திரி சொல்லிருக்கலாம், எனக்கு மேல அதிகாரி இருக்கிறாங்க, ஒரு ராணி அம்மா இருக்கிறாங்க, அந்த ராணி அம்மா என்ன மந்திரி நியமிச்சிருக்கிறாங்க, எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது, நான் இருந்த இடத்துலயே சாமி கும்பிடுறேன். சாமி என்ன அங்க போய் தானே சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போய் அந்த கிறிஸ்தவ கூட்டம் நடத்துறாங்களே அங்க போய் சாமி கும்பிடணும், எனக்கு எத்தனை வேலை என்று மந்திரி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த உலகத்துல வாழும் போது இவ்வளவு பெரிய பக்தியுடைய நான் ஜீவிக்க வேண்டும், மனிதராலும் தேவனாலும் அறியப்பட வேண்டும், எனக்கு பக்தி தேவை என்று அறிந்து அந்த அம்மா இடத்துல அனுமதி வாங்கி எருசலேமில் யூத ஜனங்கள் யெகோவாகிய ஒரே தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கிறாங்க, நான் அங்க போகணும் இருக்கிறது என்று கண்ட உடனே அந்த ராணி அம்மா, சரி போயிட்டு வாங்க, நல்ல காரியம் தானே, சாமி தானே கும்பிட போறீங்க, சாமி கும்பிடாதவங்க தான் உலகத்துல ரொம்ப தொந்தரவு பண்ணி கிடக்குறாங்க, சாமி கும்பிடுறவங்க வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல குணங்களாவது ஏற்படும், சரி போய் ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த அம்மா அனுமதி கொடுத்தார்களோ தெரியவில்லை. இன்றைக்கு மந்திரிமார்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? ஒரு வசனம் படிங்க, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 3:14. பால் நிலங்களிலே மாளிகை கட்டின மந்திரிமார் என்று வாசிக்கும். ஒரு ஆள் மந்திரி ஆயிட்டா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓட்டு போட்டா மந்திரி இல்லைன்னா எந்திரிச்சிட வேண்டியதா சீட்டை விட்டு. ஜனங்கள்
தங்களுடைய நேரத்தை கூட பரவாயில்ல நாடு ஆள்றதுக்கு ஆளுங்க வேணுமே என்று சொல்லி நடந்து போய் வரிசையில் நின்று இவங்களுக்கு ஓட்டு போட்டு மந்திரியை தூக்கி வச்சிடறாங்க. மந்திரியா வந்தவுடனே என்ன செய்யணும், இவங்க வீடு வீடா நுழைஞ்சு கேட்டது, நாங்க உங்களை உயர்த்திடுவோம் ஏன்னா கீழ் வறுமை கோட்டு இருந்து நாங்க உங்களை மேல கொண்டு வந்துறோம்னா நம்மள வீடு வீடா தேடிட்டு வர்றான். மந்திரியா ஆயிட்டா போதும், சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டார். 5 வருஷம் அவர் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பார். உடனே என்ன பண்ணுவாரு, ஏழை எளியவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், குடிசையாவது போட்டு கொடுக்கலான்றதெல்லாம் அபிப்பிராயம் தான் மந்திரிமார்கள். உடனே ஒரு பெரிய மாளிகை கட்டணும். மந்திரிக்கு எதுங்க மாளிகை, ராஜா தான் மாளிகை கட்டுவான். ஆனா பணம் வருது இல்ல, நியாயமா வருது அநியாயமா வருது, சம்பளம் வாங்குறான் கிம்பளம் வாங்குறான். நல்ல உலகத்துல வாழ்ந்தாகணும், எவன் எப்படி போனா எந்த குடும்பம் எப்படி போனால என்ன என்று சொல்லி பெரிய மாளிகை கட்ட ஆரம்பிச்சு. அது நம்ம எல்லாம் பார்த்த சபிக்கணும் அந்த ஆளுகளை. ஆனா பைபிள் என்ன சொல்லப்படுது தெரியுமா, அது பால் எல்லாம் ஒண்ணுக்கு உதவாத நிலம். ஆண்டு ஒரு பூமி எதிரி அனுப்பிட்டாருன்னா கட்டடமா துண்டு துண்டா போயிடும். யோகனுடைய வாழ்க்கையில அதான நடந்தது. இது அந்த காலத்து நிலைமை, இந்த காலத்து நிலைமை. கடவுளை ஆண்டவர் உலகத்தை அழிக்காம இருந்தா இனி வர உலகத்துல இந்த மந்திரி மாதிரி இப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மந்திரி அந்த அத்தேனரை போல நான் தேவ பக்தி உள்ளவனா தான் இருக்க முடியும், இவனுக்கு என்ன இவ்வளவு தேவ பக்தி என்று கேட்க வேண்டியதா இருக்கு. இவன் என்ன செய்யறான், பணிந்து கொள்ள ஆலயத்திற்கு போகிறான். கடவுள் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகத்துல ஆலயம் என்று சொன்ன உடனே அதை பற்றி 3 சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா, பரிசுத்த ஆலயம் 1, 2வது மகிமையின் ஆலயம், 3வது அது நன்மையின் ஆலயம் என்று சொல்லியிருக்கு. மனிதர்கள் பரிசுத்தத்தை விரும்புறாங்களா? ஏன் விரும்பல? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. நாம பாவம் செஞ்சா கூட பரிசுத்த வாழ்க்கையை விரும்புறோம். நம்முடைய இந்தியாவை போல ஆலயங்களை தேடி போகிற தேசம் உலகத்துல வேற எங்கேயும் உண்டு, கோயிலாத ஊர்ல குடிராதப்பா என்று சொல்றாங்க. ஆலயம் தொழுவது சாலவு நன்று. ஆலயத்தை தொழுகிறது இல்ல, ஆலயத்துக்கு போய் ஜீவனுள்ள தேவனை தொழுகிற காரியம். மகிமையின் ஆலயம், நாம சில வேலைகளை கிளர்ச்சியா இருக்க விரும்புறோம், முகம் நல்ல வெளிச்சமா இருக்குன்னு விரும்புறோம். ஏன்னா நம்ம பாவம் செய்யறதுனால நம்முடைய முகமெல்லாம் இருண்டு போயிருது. ஆனால் ஆலயத்திற்கு போகும்போது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நன்மையின் ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். மனிதருக்கு 2 நன்மை வேணும். 1 சரீர சம்பந்தப்பட்ட நன்மைகள், இல்லைன்னா உலகத்துல இயங்க முடியாது. அப்புறம் அந்த கெட்டகுமாரனை போல பண்டி திங்கிற தவிட்ட திங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இன்னொன்று ஆத்மீக நன்மை வேணும். நம்ம கடவுள் ஒரு ஆத்மா தந்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த 2 நன்மைகளும் ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பக்தியற்ற ஜனங்கள் தான் என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னங்க ஆலயம் அது இதுன்னு கடவுள் அப்படி இப்படின்னு பேசுறீங்க, அது என்ன மனுஷன் கல்லு மண்ணு வச்சு கெட்டுனதுதானே இந்த ஆலயம் கோயில் பள்ளிவாசல் சொல்றது, இப்படி சொல்ற ஆக்களை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பக்தி உள்ளவர், தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படி ஒருபோது நினைக்க மாட்டார். அது தவறான ஒரு கருத்து. மனுஷன் கல்லு மண்ணு கட்டி வச்சு அது ஆலயம் என்று நினைத்திருந்தால், பள்ளிவாசல் என்று நினைத்திருந்தால், கோயில் என்று நினைத்திருந்தால் அங்க போகணும். எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நான் பக்தி எப்படி காட்ட முடியும், இப்படித்தான் காட்டுவேன் என்று சொல்லி இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்காம இந்த எத்தியோப்பிய மந்திரி என்ன செய்யறார், இவருக்கு என்ன இவ்வளவு பக்தி என்று சொன்னார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு எனக்கு தொழில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லாம நான் தேவனுடைய ஆலயத்துக்கு தேடி போகணும், நான் தேவனை பார்க்கணும், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்ற நிலைமையில அவர் ஆலயத்தை அவர் தேடி போகிறார். அதை வாசிக்கிறோம். 2வது அவர் என்ன செய்யறாரு, அங்க போகும்போது ஏசாயா பைபிள்ல 66 புஸ்தகம் இருக்குது. 1600 வருஷம் கொண்டு 40 வித்தியாசமான ஆட்கள் எழுதின இந்த பைபிள்ல ஒரு புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அவருக்கு அந்த புஸ்தகம் எப்படி கிடைச்சது தெரியல. அத உட்கார்ந்து என்ன செய்யறாரு, அந்த மந்திரி வாசித்து கொண்டே இருக்கிறார். இது கிறிஸ்தவங்களுக்கு கடவுள் கொடுத்த புஸ்தகம் தானே, இது எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம். நான் வாலிபிராயம் வரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க அம்மாட்ட. இது யாரோ பழைய காலத்துல எழுதி வைத்த புஸ்தகம், உங்களை மாதிரி கிளடு கட்டையே வாசிக்க வேண்டியதா, எங்களை போல வாலிபர்ல கிளர்ச்சி பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு, ஏதாவது ஒரு படம் இருக்குதா, இதுல கவர்ச்சி என்ன இருக்குது அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப மண்டையில மூளையில களிமண் தான் இருந்தது. ஆனால் பைபிளை படிக்க ஆரம்பித்த பிற்பாடு ஐயோ எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய நிறைவு, எவ்வளவு பெரிய மனமாற்றம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மனமாற்றம் தெரியுமா. இவர் ஆலயத்திற்கு போகிறார் தேவனை பணிந்து கொள்ள, அவர் பக்தி அப்படி காண்பிக்கிறார். 2வது ஆண்டவருடைய வார்த்தையை நான் அவரவருக்கு கொடுத்த என்னுடைய பிரமாணம் என்று சொல்றாரு. இன்றைக்கு பாருங்க, உலகத்துல மற்ற அதாவது நாட்டை காப்பாற்றுவதற்காக
மற்ற அண்டை நாடுகள் நமக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்து அவங்கள மேற்கொள்வதற்காக உலக நாடுகள்ல இந்த யுத்த ஆயுதங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்குறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான பணம் செலவு பண்றாங்க. மனுஷனை அழிக்கிறது, கடவுள் உண்டாக்கின மனுஷனை அழிக்கிறதுக்கு அல்லது உலகத்தில் இருக்கிற பொருளை எரிச்சு சாம்பலாக்குறதுக்கு தான் கோடிக்கணக்கான பணத்தை உலக அரசாங்கங்கள் கொட்டி குவிக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி விட்டது எது தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தினுடைய விற்பனை. அவைகளுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்களோ அதை விட ஜாஸ்தியா பைபிளை பிரிண்ட் பண்ணி உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாங்கி பைபிளை வாசிக்கிறாங்க. இந்த மனிதனுக்கு என்ன இவ்வளவு தேவபக்தி? இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லவே, அவன் ஒரு யூதன் அல்லவே, அவன் ஒரு புறஜாதிக்காரன் ஆயிற்றே என்றாலும் பவுல் சொல்றார் அத்தேனரை பார்த்து, நீங்கள் எவ்விதத்திலும் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். பக்தி நல்லது. அந்த பக்தி எப்படி நம்ம காண்பிக்க முடியும்? ஆலயத்துக்கு போங்க, கடவுள் எழுதி கொடுத்த வேத புஸ்தகத்தை வாங்குங்க, வாசிங்க, அது பெரிய மாற்றத்தை ஏற்படும். சரி, இவன் என்ன செய்கிறான்? அந்த ஆலயத்துக்கு போகிறான், அப்புறம் வேத புஸ்தகத்தை படிக்கிறான். பாருங்கள், பைபிள்ல வாசிக்கிறான். சங்கீதம் 12:1 சொல்லப்படுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. ஒரு மனிதனை அண்ட சராசரங்களை படைத்த தேவன் தன்னுடைய பிள்ளையாய், தன்னுடைய அடியானாய், தன்னுடைய ஊழியக்காரனை தெரிந்து கொள்கிறதற்கு அவனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். உங்களுக்கு பக்தி இருக்குதா? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவங்களே, கோயிலுக்கு வந்தவங்களே, வேத புஸ்தகத்தை கையில் எடுத்தவங்களே, உங்களுக்கு பக்தி இருக்குதா? தேவன் உங்களை தெரிந்து கொள்ள அவங்களை விடவே மாட்டார். நான் 22 வயசா இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், நானே ராஜா, இஷ்டப்படி ஜீவிப்பேன், ஏன் ஜீவிக்கப்படாது அப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணி கடைசியில வாழ்க்கையே சூனியமாகி பல மாதங்கள் தூங்க முடியாம பொல்லாத சொப்பனுங்க அலறி இப்படிப்பட்ட துன்மார்க்கமான பாவி விபத்துல ஆபத்துல வியாதிகளை செத்து போன நரகத்துக்கு நிச்சயமா போயிரும். பைபிளே தெரியாது, அப்ப சொன்ன நரகத்துக்கு நிச்சயமா போயிருவேன்னு சொன்னேன். ஆனால் அருமையானவர்களே, அந்த காலத்துல உள்ளத்துல ஒரு பக்தி இருந்தது, ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவன் யார்? நான் ஏன் அவரை அறிய முடியவில்லை, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அதற்கு என்ன காரணம்? இப்படியே பலவிதமான கேள்விகளுக்கு சந்தேகங்களை போட்டு மனசு குழப்பி இருதயத்தை குழப்பிட்டு இருந்த போதுதான் அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியா மாறின தேவனுடைய ஊழியக்காரன் ஆகி போயிட்டேன். எத்தனை ஆயிரமான விசுவாசிகளை பார்த்துட்டேன், எத்தனை ஆயிரமான ஜனங்கள் மத்தியில் என்று அருமை ரட்சகராக இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். சரி, இவனுக்கு என்ன இவ்வளவு தேவ பக்தி? இது தேவையில்லையா? மந்திரிமாரே, உங்களுக்கு பக்தி வேண்டாமா? மந்திரிமாரே, உங்களுக்கு வேத புஸ்தகம், கடவுள் எழுதி கொடுத்த புஸ்தகம், வேத புஸ்தகம் வேண்டாமா? வேணும், எனக்கு வேணும். அப்படித்தான் இந்த மந்திரி தன்னுடைய தொழிலை கூட விட்டு போட்டு ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய வேற எந்த புஸ்தத்தையும் அவர் கையில் எடுக்காம, நீங்க எந்த புஸ்தத்தை எடுத்து வாசிக்கிறீங்களோ அந்த புஸ்தத்தை வச்சு நீங்க யாரும் சொல்லிடலாம். சினிமாக்காரங்க புஸ்தத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவே இருக்குன்னு அர்த்தம், கட்சிக்காரங்களுடைய புஸ்தத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சியாக பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உலக சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்னென்னமோ அசிங்கமான புஸ்தத்தை வெளியிடுறாங்களே, அந்த புஸ்தகம் கையில் எடுத்தீங்கன்னா அந்த அசிங்கமான குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும் சொல்லி போடலாம். ஆனால் இந்த வேத புஸ்தத்தை எடுத்து கெட்டு போன ஒருத்தர் நீங்க உலகத்துல காமிங்க, இதை நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பாவத்துக்கு அன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு போயிடும். அப்புறம் அசுத்தமான எந்த காரியத்தையும் உங்களால தொட முடியாது. பாருங்க, நம்முடைய இந்திய தேசத்துல கவிஞர் என்று அறியப்பட்ட இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா? யாரு? இயேசுகாவி எழுதினார கவிஞர் கண்ணதாசன். எத்தனையோ புஸ்தத்தை எழுதினாருங்க. ஆனால் கடைசியில் அவர் பைபிள்ல புதிய ஏற்பாடை எழுத ஆரம்பிச்சார். அவரை போய் பிடிச்சு, ஐயா நீங்க எழுதிருங்க, காவியமா எழுதுங்க அப்படி சொல்லி கத்தோலிக்க சபையார் அவர் இழுத்துட்டு போயிட்டாங்க எங்க குற்றாலத்துக்கு. அவர் முதல்ல மறுப்பு சொல்லி பார்த்தாரு, எனக்கு வயசாகி போச்சு, ரெண்டாவது பைபிள் எழுதுற அவ்வளவு ஈஸி நான் நினைக்கிறது இல்ல, என்ன விட்டுருங்கலாம் சொல்லி பார்த்தா, இல்ல இல்ல நீங்க எழுதி ஆகணும் புடிச்சு கூட்டு போயிட்டான். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் 2 வாரத்துக்குள்ள எழுதி தந்துறேன், அப்புறம் எனக்கு வேற பல வேலைகள் இருக்குன்னு சொன்னார். 2 வாரத்துக்குள்ள எழுதணும் போனவரு மாச கணக்கு ஆகி போச்சு. அவர் பைபிளை எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரே பயம் பிடிச்சு போச்சு. பைபிளை எழுதி முடிக்கிற வரையில இந்த அவர் ஏற்கனவே சாராயம் குடிக்காம எந்த புத்தகத்தையும் எழுத மாட்டாரு, மதுபானம் குடிச்சாதான் எழுத்தே ஓடும் அவருக்கு. ஆனா பைபிளை படிக்க ஆரம்பிச்ச போது, அதை எழுத ஆரம்பிச்ச போது அவர் அதை தொடவே கிடையாது. அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர் எழுதி முடிச்ச பிற்பாடுதான் அவருக்கு மரணம் வந்தது. அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ புத்தகத்தை எழுதினேன், ஐயோ இதை எழுதுறது என்ன பெரிய பாக்கியம், ரட்சகரே பாவிகளே ரட்சகரே ஓடுங்க
அவர் விசுவாசியாகி பரலோகத்திற்பார் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறார். அதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அருமையானவர்கள், இன்றைக்கு பாருங்கள், ஏவிஎம் ராஜன் ஒரு காலத்துல அவர் எடுத்த படங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான விசுவாசியா இருக்கிறார். ஒரு காலத்துல ஈவேரா பெரியாருடைய வளர்ப்பு மகன் சாது ஜேம்ஸ் எத்தனையோ பேரை கொலை பண்ற கொலையாளியா இருந்த மனுஷன் இன்றைக்கு மனம் மாறி இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் அந்தரங்கத்துல பக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை தெரிந்து கூட கிறிஸ்தவெல்லாம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பக்தி இருக்குதா? இந்த மனிதர் பக்தி உள்ளவனா இருந்தார். இந்த பக்தியின் விளைவு என்ன தெரியுமா? இந்த விளைவால விளங்க வேண்டிய காரியத்தை யாரு என்ன செய்துட்டாரு? விளங்கி கொண்டாரு. இந்த எத்தியோப்பிய மந்திரி பைபிள படிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு ஊழியர் அந்த சமயத்துல வந்து கேட்கிறாரு, ஐயா நீங்க படிக்கிறீங்களா, நீங்க மந்திரியாச்சு, இந்த பைபிள்ல இருக்கிற காரியத்தை விளங்கிட்டீங்களா? இது யாரை பற்றி சொல்லப்படுங்க? பாடுபடுகிற ஒருத்தரை பற்றி எழுதிருக்குதா? இது தெரியுமா? அப்ப அவர் சொல்றாரு, ஐயோ இது எனக்கு தெரியாது. ஒருவர் எனக்கு தெரிவிக்கவில்லைன்னா நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிலிப்பு என்ற பிரசங்கர் அதை பற்றி விளக்கம் சொல்றார். இயேசுநாதர் நம்மை உண்டாக்கினவர், உலகத்துல மனுஷனார் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் போன்ற சத்தியத்தை சொன்ன போது விளங்காத காரியத்தை விளங்கி கொண்டார். இன்றைக்கு மனுஷன் எத்தனையோ காரியங்களை படிச்சு புரிந்து கொள்ளணும் விரும்புறாங்க. ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் விளங்க வேண்டிய, படிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு, விளங்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன தெரியுமா? அரவரட்சகராய் இயேசுவானவரை விளங்கிக் கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசுநாதரை வைத்து அல்லவா உலக சரித்திரம் இரண்டாக வகுக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த தெய்வத்தை வைத்து உலக சரித்திரத்தை இரண்டாக வகுத்திருக்க முடியும்? இன்னொன்று, இயேசுநாதரை போல பரிசுத்தமாய் பிறந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், அவரை போல உபதேசித்தவர், அவரை போல அற்புதங்கள் செய்தவர், மரித்தவர், உயிர் தெழுந்தவர், உலக சரித்திரத்தில் அவரோட யார் ஒப்பிட முடியும்? யாரை ஒப்பிட முடியும்? இவர் என்ன செய்தார்? விளங்க வேண்டியதை விளங்கி, அப்புறம் என்ன செய்யறாரு? அங்க தண்ணீர் அவர் போயிட்டே இருக்கிறாங்க, ரதத்துல போறாங்க. இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு நான் என்ன தடை? அவர் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்திற்கு கீழ்ப்படி. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்யறார்? ஞானஸ்நானம் பெறுவதற்கு முந்தைய அந்த ஊழியர் கேட்கிறாரு, இது நீர் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லைன்னு சொன்ன உடனே அந்த மந்திரி என்ன செய்யறா தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு கிறிஸ்தவர் ஆனார். பைபிள் என்ன எழுதி தெரியுமா? அவர் அந்த ரதத்தில இருந்து அவருடைய ஊருக்கு போகும்போது சந்தோஷத்தோடு போனார்னு எழுதி இருக்குது. ஒன்று, விளங்க வேண்டியதை விளங்கினார். இயேசுநாதரை முழு இதயத்தோடு விசுவாசித்தார். அவருடைய கட்டளையின்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். போகும்போது எப்படி போனார்? சந்தோஷத்தோடு போனார். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? குடும்பமா இருக்கிற நோக்கம் என்ன? உத்தியோகங்களுடைய நோக்கம் என்ன? அதாவது தொழில் செய்யறடைய நோக்கம் என்ன? எதற்கும் அடிப்படையா இருக்கிறது நமக்கு சந்தோஷம் வேணும். என்ன சந்தோஷம்? பாவத்தில் வருகிற சந்தோஷமா? அது அனித்தியமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இரட்சகர் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய பக்தி இவ்வளவு பெரிய பக்தியே. இந்த பக்தி இருக்கிறவர்கள் வேற ஒரு வழியே கிடையாது. என்னக்கா வழி கிடையாது? இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்று சொல்றார். உள்ளத்துல ஏற்றுக்கொண்டார். உங்களை போல உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடியவர் வேற யார் இருக்க முடியும்? பணக்காரனுக்கு அந்த சந்தோஷம் இருக்குதா? சினிமா நடிகனுக்கு அந்த சந்தோஷம் இருக்குதா? பாருங்கள், 8 பெண்கள் நம்முடைய தமிழகத்துல சினிமால கோடி கோடியா சம்பாதிச்ச பெண்கள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணு மிக அதிகமா மதிக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா உங்களுக்கு? கற்பு தாங்க ஒரு பெண் அதிகமா மதிக்கிற ஒண்ணு, அது இழந்து போயிட்டா அப்புறம் அந்த பெண்ணு உலகத்துல இருந்து அர்த்தமே கிடையாது. அப்படித்தான் சொல்லணும். அதனால கடைசியில தற்கொலை பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அருமை இரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, இந்த தேவ பக்திகளை வந்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பக்தி. அது விரைவே என்னாதீங்க. சில சமயத்துல உலகத்தை நாசமாக்குற பிசாசு நம்முடைய மார்க்கத்துல இருக்கிறவங்களையும் மார்க்கத்துக்கு புறம்பே இருக்கிறவங்களையும் பக்தியா இருக்காதீங்க. இயேசுநாதரை நம்பாதீங்க, ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, சந்தோஷமா ஆவிக்கிற சந்தோஷம் விரும்பாதீங்க. இப்படி சொல்லித்தாங்க நம்ம வாழ்க்கையை நரகமாக்கிறான், குடும்பமே நாசமா போயிருது. எத்தனை குடும்பங்கள் அப்படி சொல்லட்டும், எத்தனை பெண்கள் காதலியா அழுகுறாங்க, ஐயோ என் புருஷன் இப்படி பண்ணிட்டானே, என்னுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்களே, என்னுடைய தகப்பனார் தாயார் இப்படி பண்ணிட்டாங்களே, எங்க பெற்றாட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, கண்ணீர் சிந்துற எத்தனை பேரை உங்களுக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். ஆனால் இந்த மிகுந்த தேவ பக்தி ஏன் என்று சொல்லும் போது இதுக்குள்ள வந்து பாருங்க, இது என்ன பெரிய பாக்கியம். முதல் குறிப்பு. 2வது குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 10:1-2 வாசிங்க. அவன் தேவ பக்தியோடும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி
7வது வசனம். தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவர்களின் தேவபக்தியுள்ள ஒருவனை வாழ்ந்தார். இந்த 3 வசனங்கள் வாசிக்கும் போது 100க்கு அதிபதி கொர்நேலியு, இவனுக்கு என்ன இவ்வளவு தேவ பக்தி? முதல்ல எத்தியோப்பிய மந்திரி, இவருக்கு என்ன இவ்வளவு தேவ பக்தி வேணுங்க? அவர் மந்திரியா இருந்தாலும் அவருக்கு தேவ பக்தி வேணும். அதனாலதான் அவர் அந்த ஆத்மீக பரலோக சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாரு. 2வது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கொர்நேலியு ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அவன் ஒரு சுத்தமாகவே புறஜாதிக்காரன். ஆனால் அவனை பற்றி அதிபதின்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் பக்தி உள்ளவனா இருக்கிறான், தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். அவனுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க போர்ச்சேவர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கூட தேவனுக்கு பயந்திருக்கிறாங்க, அவங்க கூட பக்தியா இருக்காங்கன்னு சொல்லி எழுது. இது யாரிடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம்? கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போறவங்க, அவங்க இடத்துல இந்த மாதிரி பக்தி இருக்கலாம். அவங்க கோயிலுக்கு போவாங்க, தேவனை வணங்குவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, தான தர்மம் செய்வாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பத்தோடு தேவனுக்கு தான தர்மம் செய்வாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்தவங்களா இருப்பாங்க, பக்தியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவன் அந்த இஸ்ரவேலர் இருக்கிற யூத தேசத்துல இருக்கிறான். ஆனால் இவன் ரோமருடைய ஆட்சியில ரோமர்கள் இவனுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீ 100 பேருக்கு அதிபதியாரு, நல்ல கை நிறைய சம்பாத்தியம், நல்ல உத்தியோகம். எனக்கு தேவ பக்தி தேவையா? எனக்கு இவ்வளவு பெரிய பக்தி அவசியம் தானா? எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் சாதாரண ஜனங்கள், வேலை இல்லாதவங்க அந்த பக்தி வச்சுட்டு போட்டோம் அப்படி சொன்னாரா? பைபிள் சொல்லுகிறது அவர் தேசாதிபதியா 100க்கு அதிபதியா இருந்தோம். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப பக்தி உள்ளவராயிருந்தார் என்று நான் வாசிக்கிறோம். அதிபதிகளை பற்றி என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நெகேமியா 5:15 பழைய ஏற்பாடுல. யோபுக்கு முந்தி எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் பாருங்க, அதிபதின்னு சொல்லி அந்த ஸ்தானம் வந்துட்டு அதிபதியா வராத வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க. இந்த பூனை பால் குடிக்குமான்னு கேள்வி கேட்கலாம். ஆனா அந்த சீட்ல ஏறி உட்கார்ந்துட்டு அதிபதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜனங்களுக்கு பாரமா இருப்பாங்க. அவனுக்கு பாரமா தான் இருப்பேன் அப்படி இருப்பாங்க. அதாவது சாதாரண ஜனங்களிடத்துல இருந்து குடு அப்பத்தை திராட்சரசத்தை குடு, நான் அதிபதியா இருக்கும் போது அப்புறம் எனக்கு கொடுக்காம நான் உனக்கு விடுவேனான்னு சொல்லி அவங்க வாங்குறது. அதாவது இந்த அதிபதிகளும் அதிகாரம் செலுத்துவாங்க. அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவருக்கு வேலைக்காரங்க. இந்த வேலைக்காரன் கூட வர்றவன்ட்ட அதாவது அதிகாரம் செலுத்திட்டு இருப்பான். அப்ப அதிபதிகள் சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்புணர்வு வந்து போகும். மந்திரின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்து, இவனை ஏன் மந்திரியா வச்சான், இவனை ஏன் 100க்கு அதிபதியா வச்சா, இது தேவையில்லையே, பாருங்க எவ்வளவு லஞ்சம் பண்றாங்க, எங்கிட்ட இருந்து வருமானத்தை பொருள் எல்லாம் அபகரிக்கிறாங்க, கடினமா அதிகாரம் படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்களை போய் நினைச்ச உடனே ஒரு சங்கடம் ஏற்படும். இது இன்றைக்கு நடக்கிறது. மந்திரிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க, இந்த அதிபதிகள் சொல்றவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏது பக்தி? ஆனால் இவர் யார்? இந்த கொர்நேலியு. அவர் அதிபதி என்று சொன்னால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இவருக்கு என்ன இவ்வளவு தேவ பக்தி? அவர் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து, அப்புறம் குடும்பத்தார் எல்லாரோடும் பக்தியா இருந்து, எப்ப பார்த்தாலும் ஜபம், எப்பொழுது பார்த்தாலும் ஜபம். இன்னொன்று, அவர் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாரே, ஐயோ நான் மாத்திரம் வாழலாமா, அடுத்த குடும்பம் வாழணுமே, நான் மாத்திரம் நல்லா இருக்கலாமா, அடுத்தவன் வாழணுமே, தான தர்மத்தை மிகுதியா செய்யறார். இன்றைக்கு கடவுள் உங்களுக்கு தொழில் தந்திருக்கிறார், உத்தியோகம் தந்திருக்கிறார், குடும்பம் தந்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்காக வாழ பார்க்கிறீங்களா? தன்னை வாழ்க்கை என்று சொல்லுகிறது சுயநலம் பெயர் வழிகளாய் காணப்படும். எவ்வளவு பயங்கரம்! கடவுள் சாயல படைக்கப்பட்ட மனிதர் அப்படி இருக்க முடியாது. அருமரட்சகர் இயேசுவை முதலாவது சந்திக்கிற சகை என்ன சொல்றான்? ஐயோ நான் இதுக்கு முந்தி தவறு பண்ணிட்டேனே, இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வந்த பிற்பாடு இனி என்னுடைய பாட்டனார் பூட்டனார் காலத்துல சம்பாதிச்ச சொத்து ஆஸ்தி அதுல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன். அப்புறம் நான் அநியாயமா வாங்கி போட்டேன், தொழில லஞ்சம் வாங்கி போட்டுட்டேன், அதனால இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சபிக்கிறாங்க, இந்த நான் அநியாயம் வாங்குறத நாளத்தினே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னா, அப்ப உண்மையான பக்தி என்று சொல்லுகிறது நாம தேவனோடு எப்பொழுதும் ஜபம், இன்னொன்று தான தர்மங்களை செய்யறான். இந்த பக்தி பாருங்க, இவ்வளவு பக்தி இந்த கொர்நேலியுவுக்கு
நான் அவன் நூற்றுக்கு அதிபதியா வந்த உடனே அவன் தன்னை பார்த்திருக்கலாமே, தன்னுடைய குடும்பத்தை பார்த்திருக்கலாமே, அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி கூட செய்யாம இருந்திருக்கலாமே. ஜெபம் பண்றதுக்கு எனக்கு நேரமா இருக்குது, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் போய் எதுக்கு தேவன் பேர்ல பக்தி உள்ளவனா இருக்கணும், பயம் உள்ளவனா இருக்கணும்? தேவையில்லை. அப்படி இருக்கிறாங்க எத்தனை பேரு. ஆனால் இவர் அந்த நிலைமையெல்லாம் மாறி ஆண்டவர் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார், தேவனை வணங்குறவங்களா இருந்தார். அதனாலதான் அங்க அவரு கிறிஸ்தவரா மாறதுக்குள்ள சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இவர் இந்த மாதிரி பக்தியா இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குமே நான் நினைக்கிறேன். தெய்வத்தை பற்றி நினைத்தார். தெய்வம் யார் சொல்லுங்க? தெய்வம் யார்? நானே ஒரு அதிபதி, என்னையே ஜனங்கள் மதிக்கிறாங்களே, அப்படி இருக்க தெய்வம் தெய்வமா இருந்தால் நான் அவரை மதிக்க வேண்டுமே, அவரிடத்துல பக்தி காண்பிக்க வேண்டுமே என்று சொல்லி தெய்வத்தை அறியாமல் இருந்தாலும் தெய்வம் யார் என்று அவனிடத்துல கேட்டு சொல்ல தெரியாம இருந்தா கூட தேவனிடத்துல பக்தியா இருக்கிறானே. நம்முடைய அருமை ரட்சகரை பற்றி என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி, பூமியில எத்தனை அதிபதிகள் தோன்றினாங்களோ, நீங்க சரித்திரத்தை வேண்டாம், நம்ம நாட்டில எடுத்து பாருங்க, அகில உலகத்திலேயே அதிபதிகளுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. பைபிளை சொல்லி இருக்குது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்து. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பக்தி இருந்தால் இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்து மேல பக்தியா இருங்க, விசுவாசத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றதுல தப்பு இருக்குது. இவனுக்கு என்ன இவ்வளவு பக்தி? இவன் பக்தி உள்ளவனா இருந்தான். சரி, இவனுடைய பக்தியுடைய வெளிப்பாடு, அவன் பக்தி எப்படி காண்பிக்கிறான்னு சொன்னா, நான் பக்தியா இருக்கிறேன்னு சும்மா சொல்லவும் கூடாது. நான் பக்தியா இருக்கிறேன் பக்தியா இருக்கிறேன்னு சொன்னா சில சொல்லுவாங்க, எது வித்தாலும் என்ன வாயினாலே தோசை விடுறாரு, சாப்பிடுங்கன்னு சொல்றாரு தவிர சரி உட்காருங்க கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க மாதிரி சும்மா இது உலகத்துல மற்றவங்க சொல்றது மாதிரி செய்யறாரு. இது போல நான் பக்தியா இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லிட்டு இல்லாத அநியாயம் பொல்லாத அநியாயம் செய்யறாங்க. இவர் அப்படி கூட சொல்லிருக்கலாம், எனக்கு பக்தி இருக்கு பாருங்க அப்படி சொல்லிட்டு ஒண்ணுமில்லாம இருந்தா எப்படி இருக்கும்? உண்மையான பக்திக்கு என்ன உண்டு தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படுவேன். எங்க வீட்டுல எல்லாரும் தேவனுக்கு பயப்படுங்களா இருப்பாங்க. நாங்க எங்களுக்காக வாழ மாட்டோம். தான தர்மங்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம். நான் பைபிளை படிக்கும் போது மனுஷன் செய்கிற நல்ல காரியத்தினால அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள்ல சொல்லவே இல்லை. அப்படி மனுஷன் செய்கிற நல்ல காரியத்தினால பாவ மன்னிப்பு கிடைத்தால் இயேசுநாதர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வர வேண்டாம். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், 1000-16 தேவதூதருடைய அதிகாரி, இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா உயிரினங்களுக்கு சொந்தக்காரர். அவர் வர வேண்டாம், வாழ வேண்டாம். சிலுவையில என் தேவனை ஏன்னு கைவிட்டீர் என்று சொல்லி கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், தலையில முள்கிரீடம் சூடப்பட்டவராய், உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையில் சவுக்கில் அடுத்து சின்னாபின்னப்படுத்தப்பட்டவராய், விழாவில ஈட்டியினால குத்தப்பட்டவராய், என் நாவு தாகத்தால மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என்று சொல்ற அளவிற்கு அவ்வளவு பயங்கரமான நிலைமையில மறித்திருக்க வேண்டாம். மனிதனுடைய கிரிகள் பொல்லாதவைகள், மனிதனுடைய கிரிகள் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போட்டிருக்கிறது. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த மனுஷனை பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தியாலஜிக்கல் பேசிட்டு தத்துவம் பேசி நான் பக்தியாவும் இருக்க மாட்டேன், ஏன்னா என் கிரியை என்ன மோட்சத்துக்கு கொண்டு போகாது, அப்புறம் நான் பக்தியா இருக்க மாட்டேன், பக்தி தேவையில்லை, நான் எதுக்கு மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும், அது கடவுளே உங்களுக்கு பாத்துக்கிறாரு. இப்படியா? இல்லங்க. வேத புஸ்தகத்துல நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு தேவையில்லை, அது நம்முடைய ரட்சிப்புக்கு நம்முடைய பாவங்களுக்கு அவசியம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உண்மையான பக்தி உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி, கிறிஸ்தவன ஆகிறதுக்கு முந்தி கூட இப்படிப்பட்ட நல்ல குணங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே இந்த கொர்நேலியை பற்றி வாசிக்கிறோம். சரி, இவனுடைய பக்தியினுடைய விளைவுகளால் ஏற்பட்ட சூழலை பாத்தீங்களா? ரொம்ப அதிசயம், ரொம்ப மிரக்கல் என்று சொல்ல வேண்டிய. என்னது? இவன் இப்படி பக்தியா இருந்ததுனால இவனுக்கு என்ன இவ்வளவு பக்தி? அந்த அத்தேனருக்கு மாத்திரமல்ல, எத்தியோப்பிய மந்திரிக்கு அந்த ஒரு பக்தி, இங்கே கொர்நேலியுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தியை பார்க்கிறோம். இந்த பக்தியினுடைய விளைவினால என்ன நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு தேவ தூதன் வீட்டுக்குள்ளே வந்து நிக்கிறார். இரண்டாவது அப்போஸ்தலர் 10:25-29 அங்க தேவனுடைய ஊழியக்காரர் வந்து அவர் வீட்டுக்குள்ளே வர்றார். மூன்றாவது அப்போஸ்தலர் 10:44 படிக்கிறோம். அங்க ஆவியானவர் அவர் மேல இறங்குறார். 3 ஆச்சரியமான காரியம் நடந்தது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்ல, கிறிஸ்தவன் அல்லாத ஒருவனுக்கு. இந்த ரோம இவரு கொர்நேலியு ஒரு புறஜாதிக்காரன், கிறிஸ்தவ ஆடை இல்லாத ஒருத்தர்னு சொல்ல வேண்டியது. ஆனால் இவருடைய ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் பகல்ல முன்னால நிக்கிறாரு. தேவனுடைய ஊழியக்காரர். அந்த காலத்துல பேதுருவை அழைச்சு போனாலும் அவர் கிடைக்காத ஆளு. அவர் அப்பதான் ஒரே ஊழியர், அப்புறம் தான் பவுல் வந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் இங்க வந்து நிக்கிறார்.
மூன்றாவது பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஈவுகள் எல்லாம் தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற ஈவு பரிசுத்தாவின் தான் பைபிள்ல சொல்லி இருக்குது. அந்த பரிசுத்தாவிலாம் ஒரு மனுஷன் உலகத்துல வாழ முடியாது. அதனால தாவீது ராஜா அரமனையில வாழ்ந்த ராஜாதி ராஜா என்று அவனை பற்றி சொல்ல வேணும். உம்முடைய பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளாத நிலைவரமான ஆவியான இடத்துல நீர் தாவீம் என்று அவர் ஜெபித்து கதறுகிறார். இப்போ பாருங்க, 3 விதமான காரியங்கள் நடந்தது. எதனால தெரியுமா? அவன் பக்தி உள்ளவனா இருந்ததுனால. இவ்வளவு பக்திக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. அப்படித்தான் நான் சொல்லுவேன். பக்திக்கு என்ன நஷ்டம் வருது? ஆண்களை, பெண்களை, பெரியவர்கள, சின்னவர்கள, தொழிலாளிகளே, உத்தியோகஸ்தரே, மந்திரிகளே, அதிபதிகளே, உங்களுடைய பக்தினால வந்த நஷ்டம் என்ன? உங்களுடைய பக்தினால வந்த நஷ்டம் என்ன? இவன் என்ன செய்கிறான்? இந்த புறஜாதிக்காரன் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு தேவனை புகழ்ந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு திருச்சபை ஐக்கியத்துக்குள்ள வந்து போனான். நான் சொல்றேன், பரலோக ராஜ்யம் என்று சொல்றது. இப்ப நம்ம பலத்தின் மிகுதினால 80 வருஷம் வாழ்றோம். 50 வருஷத்தை தாண்டினாலே நம்முடைய சரீரம் போச்சுன்னு சொல்லணும். இந்த காலத்துல நாம் சாப்பிடுகிற ஆகாரம், சுவாசிக்கிற காற்று, மனுஷனுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து 80 வருஷம் யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் மனுஷனுடைய உயிர் பிறந்து பிற்பாடு ஆண்டவர் ஒரு நாள் இந்த சரீரத்தை எழுப்ப போகிறார். இந்த ஆவி ஆத்மா சரீரம் கோடி 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 ஆண்டு காலம் பரலோக ராஜ்யத்தில் இருக்க போறது. இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்க போறதுக்கு நீங்க இவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்து இந்த பக்தினால இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரலோகம் என்றைக்குமாகவே சொந்தம், என்றைக்குமா சொந்தம். ஆனால் இந்த எத்தியோப்பிய மந்திரியோ அல்லது இந்த கொர்நேலியோ எங்களுக்கு பக்தி இருக்குதுங்க, ஆனா ஏசாமி வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 14 வயதுடைய சாது சுந்தர சிங் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், சீக்கிய மதத்தில் தீவிரமாய் வளர்க்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு 33 வயது வரையில ஆயிரமான பேரை உலகமெல்லாம் சென்று அருமரட்சகரை பற்றி சொல்லி அவர் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்ந்தார். அவருடைய தாயாரை பற்றி அவர் சொல்றார், என்னுடைய தாயார் பரலோகத்தில் இருந்தா நாங்க இருக்க விரும்ப மாட்டேன், என்னுடைய தாயாரை நான் பரலோகத்தில் கண்டிப்பா சந்திப்பேன்னு சொல்றார். அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஆனால் இயேசுநாதரை பற்றி யாரும் போய் சொல்ல முடியல. பாருங்கள், அப்ப உண்மையான பக்திக்கு இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள என்ன தடை? இது 2வது குறிப்பு. இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பக்தி. 3வது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:14. அப்போஸ்தலர் 16:14. பாருங்கள், இப்போ இந்த ஸ்திரீக்கு இவ்வளவு பெரிய பக்தி. யூத ஸ்திரீயாகிய லீடியா, இவளுக்கு இவ்வளவு பெரிய பக்தி. பவுல் மார்ஸ் மேடையில் நின்று புறஜாதி மக்கள் தான், அவங்க ஞானிகள், நவமான காரியங்களை சொல்லுகிறது கேட்கறது தவிர பொழுதுபோக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவு தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். அருமரட்சகர் இயேசு உங்களுக்காக பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். ஒரு நியாயாதிபதி ரட்சிக்கப்பட்டார், ஒரு பெண்ணு ரட்சிக்கப்பட்டாங்க, சிலர் கூட ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்தவங்களா மாறினாங்க. இங்க பாருங்க, எத்தியோப்பிய மந்திரி அவன் கிறிஸ்தவன் அல்ல, கொர்நேலியு கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் பக்தி உள்ளவர்கள் அருமரட்சகர் இயேசுவை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருச்சபை அங்கத்தினராய் மாறி பரலோக சந்தோஷத்தினால நிரம்பினார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை பார்த்து ஜனங்களே அதிசயத்துப்பட்டு போனார்கள். உங்களுடைய வாழ்க்கை அதிசயமா இருக்குதா? இவள் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரி? இங்க எழுதியிருக்கிறது, ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமான ஒரு ஸ்திரீ. ரத்தாம்பரம் என்று சொன்னால் விலை உயர்ந்த வஸ்திரம். கொஞ்சம் விலை கொடுத்த அந்த வஸ்திரத்தை, அந்த பட்டு சேலைன்னு சொல்றாங்க பார்த்து, பட்டு சேலை இதோட ஒப்பிடக்கூடாது. நமக்கு விளங்குறதுக்கு சொல்றேன், பட்டு சேலை வாங்குறது பல ஆயிரம் ரூபாய் வேணும். ஆனால் இந்த ரத்தாம்பரம் என்று சொல்றது, அதை உடுத்திக்கிட்டே ஒருத்தர் நரகத்துல போய் விழுந்தான்னு ஆண்டவர் நடந்த சம்பவத்தை சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவான் பெரிய வியாபாரி. இன்றைக்கு வியாபாரிகளா இருக்கிறவங்க எல்லாம் பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்களா? மந்திரிகள் பக்தி உள்ளவங்களா காணோம், அப்புறம் அதிபதிகள் பக்தி உள்ளவங்களா காணோம். ஆனா அத்தி பூத்ததை போல சொல்றது போல இந்த எத்தியோப்பிய மந்திரி, அது போல இந்த கொர்நேலியு, இங்க பாருங்கள் இந்த பெரிய வியாபாரி, அவங்க விசுவாசியானாங்க. அவங்களுக்கு தேவனை வணங்குறவள் அங்க இருக்கிற வியாபாரின்னு சொன்னா ஒரு வசனம் வாசிங்க. ஓசியா 12:5-7. ஓசியா 12:5-7. பாருங்க, யெகோவாகிய தேவன் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்றாரு. நீ உன் தேவனிடத்துல திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு சொல்றாரு. அடுத்த வசனம், அவன் வியாபாரி. யாரு? எப்பிராயிமை பற்றி சொல்லிக்கிற அவன் வியாபாரி. கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது,
பாத்தீங்களா? தெய்வம் என்ன நோக்கத்தோட அவனை வச்சாரு, என்னப்பா நீ உலகத்துல வாழணும்னு சொல்லி சொல்றாரு. அவன் என்ன செய்யறான்? அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். இன்றைக்கு வியாபாரிகளை பற்றி நம்ம சந்தோஷப்படவா முடியுது? கொள்ளலாம் அடிக்கிறானே. மந்திரிகளை பற்றி சொல்ல வேண்டிய கோடி கோடியா சம்பாதிக்கிறானே. அதிபதிகளை பற்றி சொல்ல வேணும், வீடு வீடா கட்டுறானே, மாடிக்கு மேல மாடி கடிக்கிறானே, மனுஷனை கவனிக்க மாட்டேங்கிறானே. இது நமக்கு வேதனையான காரியமா இருக்கிறது. ஆனால் இங்க பாருங்கள், இந்த வியாபாரி அப்படி அல்ல. இவங்க என்ன செய்யறாங்க? பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அந்த பக்தியை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க பாத்தீங்களா? தேவனை வணங்குகிறாள். சில வேலைகள்ல நமக்கு இந்த பெரிய வியாபார பொறுப்பெல்லாம் வந்துட்டா நம்ம ஜெபமா பண்றோம். மந்திரி ஆயிட்டா ஜெபமா பண்றாங்க, அதிபதி ஆயிட்டா ஜெபமா பண்றாங்க, தேவனையா தேடுறாங்க, ஆலயத்துக்காக போறாங்க. அப்படி பார்க்கிறோமே. ஆனால் இந்த பெண் அவ்வளவு பெரிய கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய பெரிய கடையை வச்சு எத்தனை பேர் வியாபாரம் பண்ண வேலைக்கு இருந்தாங்க தெரியல. தேவனை வணங்குறவங்களா இருந்தால் என்ன தேவனை வணங்குறான்னு சொன்னா, இந்த யூதர்கள் ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? விக்கிரகங்களை கையெடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, வேறொரு தேவன் கிடையாது. பெண் தெய்வத்தை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லவில்லை. யெகோவாகிய ஒரு தேவன் உண்டு, அவரை தவிர வானத்திலும் பூமியின் கீழே வேறொரு தேவன் கிடையாது. அந்த தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு ஒப்பாக வெள்ளியினால தெய்வம், பொன்னினால தெய்வத்தை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, அப்படி செய்கிறவருடைய குடும்பங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையில சங்காரம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். வேற தெய்வத்தை நான் நம்ப மாட்டேன். அதே சமயத்தில் என்னுடைய வியாபார பெருக்க ஆரம்பித்து இந்த தேவனை வணங்காம இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அம்மா தேவனை வணங்குறவளா இருந்தார்கள். ஒரு தேவனை. இன்னொன்று அவங்க என்ன செய்யறாங்க? போய் பவுல் அங்க பிரசங்கம் பண்றாரு, ஆத்துக்கரையில உட்கார்ந்து எல்லாரும் பெண்கள் கூடி இருக்கிறாங்க ஜெபம் என்ற இடத்துல. கண்ணை திறந்து பார்த்த உடனே பெண்கள் கூடி இருக்கிறாங்க. இந்த லீதியால் என்ற பெண் இருக்கிறாங்க. அப்ப பவுல் பிரசங்கம் பண்ணி அவர் அப்புறம் அந்த அம்மா விசுவாசித்தாங்கன்னு வருது. நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் எங்க வீட்டுல தங்கி இருக்கணும்னு வருந்தி கேட்டுக்கொள்றாங்க. அவங்க ஞானஸ்நானம் பெற்றான்னு எண்ணியது. இந்த பெண்ணுக்கு ஒன்று தேவனை வணங்குறாங்க, பக்தியினுடைய விளைவு. நான் பக்தியா இருக்கிறேன்னு சொன்னா தேவனை நான் வணங்குவேன், வணங்காம இருக்க மாட்டேன். இரண்டாவது, நான் பக்தியா இருக்கிறேன் தெரியுமா? கடவுள் எதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்? பைபிள் மூலமாக, பிரசங்கம் மூலமா தானே வெளிப்படுத்துறாரு. நான் போய் அந்த பிரசங்கத்தை கேட்பேன்னு சொல்லி பிரசங்க வசனத்தை கேட்கறதுக்கு நேரம் எடுத்து வியாபாரத்தை எங்கேயோ விட்டு போட்டு ஆத்தங்கரையில போய் கோயில தேடி போகல. அலங்காரமான கோயில போனா தான் கடவுள் இருப்பார், அங்கதான் கர்த்தருடைய வசனம் கேட்கலாம் நினைக்கல. ஏழை எளிய ஜனங்கள் பாவம் வளையெல்லாம் என்ன வைக்க முடியும், பரடத்திலையோட பெண்கள் உட்கார்ந்து இருந்தால் இருந்திருக்கல. இந்த அம்மா பிரஸ்டீஜ் கூட பாக்கல. எனக்கு ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது, நான் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணுமே. உங்களுக்கு உண்மையான பக்தி இருந்தால் நீங்க தேவனை வணங்கணும். உங்களுக்கு உண்மையான பக்தி இருந்தால் எனக்கு வசனம் கேட்கறதுக்கு ஆண்டவரே சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தரட்டும், அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு உண்மையான பக்தினால எனக்கு தேவன் சமயம் கொடுத்திருக்கிறாரு, மற்றதுக்கெல்லாம் சமயம் இருக்குது இல்லையா? தொழில் செய்யறதுக்கு சமயம் இருக்குது, உத்தியோகம் செய்யறதுக்கு சமயம் இருக்குது, மனைவிய கவனிக்க சமயம் இருக்குது, பிள்ளைய கவனிக்க சமயம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கு மாத்திரம் சமயம் இல்லையா? அது சூதுல சாக்கு போக்கு இல்லையா? சமயம் இல்லைன்னு சொல்றது. நான் போவேன், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பேன். அவங்க அந்த மாதிரி நேரம் எடுத்ததுனால என்ன ஏற்பட்டது தெரியுமா? இவருடைய பக்தியுடைய விளைவினால ஆண்டவர் அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவருக்கு எத்தியோப்பிய மந்திரி வேணும், ஆண்டவருக்கு அந்த கொர்நேலியு வேணும், ஆண்டவருக்கு யார் வேணும்? இந்த லீதியாள் என்ற பெண்ணு வேணும். அந்த அம்மா பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் மூடப்பட்டதே. இருதயம் மூடப்பட்டிருக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஒரு ரூம் எல்லாம் பூட்டி போட்டுருங்க, உள்ள என்ன இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஒரு இடத்தை பூட்டி போட்டுட்டா உள்ள வெளிச்சம் இருக்காது, ஒரே இருட்டு இருக்குது. மாத்திரமல்ல, ஒரு ரூம ஒரு வாரம் பூட்டி போட்டுட்டு அடுத்த வாரம் திறந்து பாருங்க, ஒரே தூசி மண்டலமா இருக்கு. இது போலதான் மனுஷனுடைய இருதயம், ஆணுடைய இருதயம், பெண்ணுடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்குது. உள்ள ஒரே இருளு, ஒரே தூசி மயம், அசுத்தங்கள்லாம் நிறைஞ்சு கிடக்குது. அருமை ரட்சகர் இயேசு சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபசாரம், வேசித்தனம், களவு, கபடு, காமிகார, வன்கடி வேலாம் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துது. பூட்டி கிடக்கிற கதவு. அதனால அந்த ரூம்னால என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லையே. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தான். அவனுடைய இருதயம் தேவ காரியத்தை பூட்டப்பட்டிருக்குது. யாருக்கு பிரயோஜனம்? அருமை ரட்சகர் அவருடைய இருதயத்தை திறந்தார். இன்னொன்று வாசிக்கிறான், அவருடைய குடும்பத்தாரோடு கூட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான்னு. நான் சொல்றேன், இந்த பக்தியற்ற பெண்ணா இருந்தா, என்னுடைய தொழிலே தெய்வம், எனக்கு ஏது இந்த வசனத்தை கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் என்று நினைச்சிருந்தா என்ன ஏற்பட்டிருக்கா தெரியுமா?
இந்த அம்மா விசுவாசியா இருக்க மாட்டாங்க. அந்த இருதயம் பூட்டப்பட்டே கடந்து நரகத்துக்கே போயிருக்கேன். பயங்கரம். ரெண்டாவது, தன்னுடைய குடும்பத்தையே நரகத்துல விட்டுருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யான் பாதளத்திற்கு சொல்ற, ஐயோ நானு பூமியில இருக்கும்போது மனம் திரும்புன்னு சொன்னாங்க, நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பணக்காரன், எனக்கு அது இருக்குன்னு சொல்லி பிரிஸ்டீஜ் பார்த்து கிடந்தேன். இப்ப நான் நரகத்துல வந்து விழுந்துட்டேன். எனக்கு 5 சகோதரர் பூமியில இருக்கிறாங்க, அவங்க மனம் திரும்பவில்லை. அவங்க மனம் திரும்பலைன்னா நேரம் இங்கதான் வந்து சேருவாங்க சொல்லி அழுது கதறனானே. அப்ப குடும்பத்தை இழக்கிறது என்ன பயங்கர பாத்தீங்களா? அப்போ இவளுக்கு இவ்வளவு பெரிய பக்தியே, என்னுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்குதே, நான் பக்தியாத்தான் இருக்கிறேன், தேவனை வணங்குறேன், ஆனா அடைக்கப்பட்ட இருதயம் எப்படி திறக்க முடியும்? என்னுடைய குடும்பத்தார மாற்ற விரும்புறேன், அவங்கள மாற்ற முடியலையே, இது எப்படி நடக்கும்? அந்த முதல்ல ஆண்டவரை நம்பின போது அந்த பக்தியோடு அந்த குடும்பம் முழுவதும் பரலோக குடிமக்களாய் மாறிவிட்டார்கள். ஆக இவளுக்கு இவ்வளவு பெரிய பக்தியே சொல்லுங்க. இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு பயமா இருக்கு. விசுவாசின்னு சொல்றோமே, இந்த எத்தியோப்பிய மந்திரிடத்துல காணப்பட்ட காரியங்கள் எங்க? விசுவாசின்னு சொல்றமே. இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள் எங்க? விசுவாசின்னு சொல்றமே. லீதியாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள் எங்க? பக்தியுள்ளவர்கள் எழுப்புவார்களாக, பக்தியுள்ள குடும்பங்களை கர்த்தர் எழுப்புவாராக, பக்தியுள்ள திருச்சபையில் கர்த்தர் எழுப்புவாராக. குடும்பங்கள் பக்தியினால பெரிய மாற்றம் அடைவதாக, திருச்சபைகள் பக்தியினால பெரிய மாற்றம் அடைவதாக, சமுதாயம் பக்தியினால பெரிய மாற்றம் அடைய வேண்டும். நான் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்களாய் காண்கிறேன் சொல்றாரு. கர்த்தர் வாக்கியம் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளின் காலையில எல்லா இடங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வழக்கமாய் கூட்டங்களுக்கு வருகிறவர்கள், அதோடு இன்றைக்கு சில புதுமுகங்கள் கூட எங்கள் மத்தியில் வந்தார்கள். உடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களை இந்த நேரம் வரையில காத்துக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பட்டணத்துல பவுல அப்போஸ்தலன் போன போது அது ஒரு புறஜாதி பட்டணமா இருந்தாலும் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் இருந்தார்கள். அங்கே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்த போது சிலர் விசுவாசித்தார்கள் என்று படிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே பக்தியற்ற ஜனங்கள் நிறைந்த பூமியில பக்தியுள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. எத்தியோப்பியா மந்திரி, அதே போல கொர்நேலியு, லீதியால் போன்றவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பக்தியோடு அவர் நின்று விடாதபடி பக்திக்கு சொந்தக்காரரான அருமை ரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர் கொடுக்கிற நன்மைகளை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ள நீர் அனுகூலம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு யாராவது இங்கே இருந்திருந்தால் ஆண்டவரே இன்றைக்கு அந்த பக்திக்கு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தியில தொடர நீர் அவளுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட எல்லாரையும் பாத்திர படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் திரும்பி போகும்பொழுது அவருடைய பிரயாணத்தை எல்லாம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஜெபம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனம் எல்லாமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்ம அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கு என்றைக்கு இருப்பாராக. ஆன்மாவை நீ மாற்று, ஆன்மாவை மாற்று. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. உலகின் ஒளியாய் திகழும் தேவன் இயேசுவின் வழி நீ போற்று. உலகின் ஒளியாய் திகழும் தேவன் இயேசுவின் வழி நீ போற்று. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. பொன்னும் பொருளும் மண்ணில் மறையும் உன்னில் சேராது. பொன்னும் பொருளும் மண்ணில் மறையும் உன்னில் சேராது. தேவன்
வீட்டில் நுழைந்து செல்ல இவைகள் உதவாது. தேவன் மோட்ச வீட்டில் நுழைந்து செல்ல இவைகள் உதவாது, இவைகள் உதவாது. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. ஆசை அகந்தை மோசம் வேஷம் ஆன்மாயிருளாகும். ஆசை அகந்தை மோசம் வேஷம் ஆன்மாயிருளாகும். தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் உந்தன் ஆன்மா ஒளியாகும். தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் உந்தன் ஆன்மா ஒளியாகும், ஆன்மா ஒளியாகும். அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. ஆயனை பிரிந்து மந்தையை தேடி அடையாடுகளே. ஆயனை பிரிந்து மந்தையை தேடி அடையாடுகளே. நல்ல ஆயன் கிறிஸ்து மந்தையில் சேர அன்புடன் வாருங்களே. நல்ல ஆயன் கிறிஸ்து மந்தையில் சேர அன்புடன் வாருங்களே, அன்புடன் வாருங்களே. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. உலகின் வழியாய் திகழும் தேவன் இயேசுவை வழியாய் நீ போற்று. உலகின் ஒளியாய் திகழும் தேவன் தேசவின் வழி நீ போற்று. அழியும் உலகில் வாழும் மனிதா ஆன்மாவை மாற்று. இயேசுவே மறந்தேன் உன்னை இன்ப போகத்திலே மிதந்தே தினமும். இயேசுவே மறந்தேன் உன்னை இன்ப போகத்திலே மிதந்தே. உன்னை நினைக்கவில்லை என் இன்பம் நிலைக்கவில்லை. கர்த்தரே உன்னை நினைக்கவில்லை என் இன்பம் நிலைக்கவில்லை. இயேசுவே மறந்தேன் உன்னை இந்த போகத்திலே மிதந்தே தினமும். இயேசுவே மறந்தேன் உன்னை.
அணைக்க வந்தாய் அதை நான் ஏற்கவில்லை. ஓ தேவா எழுந்தி நின்று உனை நாடி வந்தேன் நின்று மன்னித்து அருள்வாயா மன்னித்து அருள்வாயா. இயேசுவே மறந்தேன் இந்த போகத்திலே மிதந்தேன் தினமும். இயேசுவே மறந்தேன் இந்த போகத்திலே மிதந்தேன். உன்னை நினைக்கவில்லை இன்பம் நிலைக்கவில்லை கர்த்தரே. உன்னை நினைக்கவில்லை இன்பம் நிலைக்கவில்லை. இயேசுவை மறந்தேன் உன்னை இந்த போகத்திலே மிதந்தேன். என் வாழ்க்கை உயர்வதற்கு வரமொன்று அருள்வாயா. என் வாழ்க்கை உயர்வதற்கு வரமொன்று அருள்வாயா. உலகத்தில் உயர்ந்தவரே நீதான் உண்மையா. உலகத்தில் உயர்ந்தவரே நீதான் உண்மையா. நேசத்தை காட்டி எந்தன் பாவத்தை போக்கிடுவாய். கரை சேர்த்து காத்திடுவாய் கரை சேர்த்து காத்திடுவாய். இயேசுவை மறந்தேன் உன்னை இந்த போகத்திலே மிதந்தேன் தினமும். இயேசுவை மறந்தேன் உன்னை